Hello friends, welcome to my RX Tamil channel. Hello friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஏற்படுற இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லப்படுறத எப்படி ட்ரீட் பண்ணலாம், அதுக்கு என்ன மெடிசின் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ப்ரோ RD40mgன்னு சொல்லப்படுற இந்த மெடிசின் பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இது எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்கில் இருக்கிற அமிலம், அதாவது ஆசிட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை மவுத்தில் இருந்து கொண்டு போகிற அந்த உணவு குழாய்க்குள் மற்றும் இன்டெஸ்டின் குடலுக்குள்ளே போகும்போது இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படும். அதை தடுக்கிற விதமாக இந்த நெக்ஸ்ப்ரோ RD40mg ரொம்பவே யூஸாக இருக்கும். மேலும் ஹார்ட் பர்ன், ஸ்டொமக் பெயின் போன்ற சிம்டம்ஸ்லாம் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக்கில் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட்டை ரெடியூஸ் பண்ணுற விதமாக கேஸை ஈஸி பேசேஜ் ஆகிறத ப்ரொமோட் பண்ணுற விதமாகவும் இது ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் டீ, காஃபி, ஸ்பைசியான ஃபுட்டு மற்றும் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மெடிசன் எடுக்கும்போது இந்த மெடிசனை சாப்பாட்டுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கணும், மோஸ்ட்லி மார்னிங். இந்த மெடிசனில் இருக்கிற ஈசோப்ரெசோல் அண்டு டோம்பிரிடோன் உள்ள இந்த காம்பினேஷனான ட்ரக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவை ஈஸியாக மூவ் பண்ணி ஸ்டொமக்குக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, வெறும் வயிற்றில் இருக்கிறது போன்ற உணவு பழக்கத்தினால தான் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா புளிப்பு ஏப்பம்லாம் ஏற்படும். அதெல்லாம் ட்ரீட் பண்ணுற விதமாக உணவு பழக்கத்தை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதாவது அசிடிட்டி மற்றும் ஹார்ட் பர்னில் ட்ரீட் பண்ணுற விதமாக என்ன ட்ரக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.